அதிகாரிகளை திருத்த முடியாது. கண்டிப்பாக வந்து யாராலையும் வந்து இப்போ வந்து இந்த கவர்மெண்ட் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்கன்னா போதும். அந்த அந்த துறையை வந்து முறையாக செயல்பட்டால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் வந்து இந்த கவர்மெண்ட் எதிர்பார்க்கறது ஒரு ஊழலை குறைக்கலாம், நிறுத்தலாம் முடியாது. அதிகாரிகளை வந்து ஒரு காலமும் உங்களால் நிறுத்த முடியாது. அதிகாரிகளுக்கு பணம் இல்லாமல் எந்த வேலையும் செய்யவும் முடியாது. அரசாங்கம் வேணால் புதுசாக சட்டம் போடலாம், ஆனால் நிறுத்த முடியாது. இப்போ அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு, யாரும் வாங்கக்கூடாது, அப்படி ஊழல் பண்ணால் உங்களை வேலையிலே வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கீழே ஏஇலேருந்து இஇ வரைக்கும் மேலே ஆஃபீஸர்ஸ் வரைக்கும் ஐஏஎஸ் வரைக்கும் இருக்காங்க. இவங்களெல்லாம் எப்படி கட்டுப்படுத்தணும்? நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்களா, நீங்கள் பேசியிருப்பீங்க. அதிகாரிகளை இன்னும் மாற்றலை, அதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு காலமாக அதை நிறுத்த முடியாது சார். அது தமிழ்நாட்டில் வந்து ஊழல்ன்றது வந்து கண்டிப்பாக ஒழிக்கவே முடியாது. அந்த மாதிரி அதை ஒழிச்சிட்டாங்கன்னா இவர் தான் நிரந்தர முதல்வர், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அது செயல்படுத்த விட மாட்டாங்க, கண்டிப்பாக விட மாட்டாங்க. ஏன்னா வந்து முதலமைச்சர் வந்து முதல்ல வந்து எப்படின்னா, முதலமைச்சர் யோசிக்கணும். நம்ம எந்த துறையில் ஒரு அமைச்சரும் பார்த்திங்கன்னா புதுசாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு துறையும் தெரியல, அவங்களுக்கு என்ன செய்ய போகிறோன்னு தெரியல, எம்எல்ஏங்களுக்கும் தெரியல. ஸோ இதில் வந்து நிறையா வந்து அதாவது முதல்ல வந்து என்ன நினைக்கணும்னா, அமைச்சர் வந்து பொதுப்பணித்துறையோடைய ஒப்பந்ததாரர்களை கூப்பிடணும், அதிகாரிகளையும் கூப்பிடணும், 2 பேரையும் வச்சு கலந்தாய்வு பண்ணணும். என்ன பண்ணலாம், எது பண்ணலாம், அரசாங்கத்துக்கு பேர் கெட்டு போகக்கூடாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா எங்கள் இடத்துல நாங்கள் சொல்லுவோம், ஐயா இப்படி செய்யலாம், இப்படி பண்ணலாம் ஏன்னு சொல்லிட்டு நாங்கள் கூப்பிட்டு சொல்லுவோம். அதை ஒரு முறையாக கேட்கணும். அது கேட்கக்கூடிய நிலைமையில் வந்து அமைச்சர் இருக்கணும். முதல்ல இன்னும் அமைச்சர் அந்த மூடுக்கு வரல. நீங்கள் வந்து 50% மேலே வந்து லஞ்சமாக கொடுத்தும் ஒரு வேலையை செஞ்சுருக்கீங்க, அதையும் நல்லா செஞ்சுருக்கேன்னு சொல்கிறீங்க. இனி அப்போ 100% வந்து உங்களை வேலையை செய்ய சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு எப்படி அதில் லாபகரமாக இருக்கும்? அந்த 55% எவ்வளோ லாபம் எடுப்பீங்க? லாபம்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சார் 4% 5% லாபம் இப்போல்லாம் வந்து. ஏன்னா எங்ககிட்ட வந்து இப்போ லேபர் அதிகமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு நிச்சயமாக வேலை கொடுத்தாகணும். இப்போ பெரிய பெரிய கம்பெனிலாம் போனீங்கன்னா மிஷினரி ஃபுல்லாக வாங்கி வச்சிட்டாங்க. அந்த மிஷினரி கண்டிப்பாக ரன் ஆகி ஆகணும். அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன கிடைக்குதோ ஒரு 3% கிடைக்குதா 4% கிடைக்கும். இப்போது வந்து லாஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா 3% 4% தான் லாபமே எங்களுக்கு. லாபம்லாம் யாருக்கும் கிடையாது. இப்போ வந்திருக்க ஒரு சொன்ன உடனே முதலமைச்சர் சொன்ன உடனே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். 15% இனிமேல் கண்டிப்பாக எங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஒப்பந்ததாரருக்கும் 15% கிடைக்க போகுதுன்றது ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறோம். அதிகாரிகளுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் அதிகாரிகள் விட மாட்டாங்க. அது நாங்கள் வந்து பகிரங்கமாகவே சொல்கிறேன். அதிகாரிகளை பகச்சின்னு வேலையை செய்ய முடியாது. என்ன தான் வந்து இப்போ கூட காலைல கூட நான் ஒரு நியூஸ் பார்த்தேன், புசியானந்த் அவர்கள் சொல்லிக்கிறாங்க வந்து செய்கிற வேலையை வீடியோ எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் பணம் பட்டுவாடா பண்ணணும்னு சொல்லிட்டு. சந்தோஷம்தான், நீங்கள் எங்களுக்கு வீடியோ எடுக்கல, நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி பண்ணுங்கள், நாங்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் தயார் தான். ஆனால் உங்களால் ஊழலை வந்து ஒழிக்க முடியுமா? அது மட்டும் தான் எங்களோட கேள்வி.